நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீர்த்தனா சிரித்தபடியே பதிலளித்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதற்கு சோசியல் மீடியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அமைச்சரின் உடல் மொழி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவமதிப்பது போல் உள்ளது என விமர்சிக்கப்பட்டது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். தொழில்துறை தொடர்பான அறிமுக கூட்டத்தை முடித்து வெளியே வந்தபோது நான் இயல்பாக சிரித்தேன். அது எந்த கேள்விக்கும் அல்லது சம்பவத்திற்கும் எதிரான பிரதிபலிப்பு அல்ல. ஆனால் அந்த உடல் மொழியை தவறாக புரிந்து கொண்டு அரசியல் நோக்கில் திரித்து பரப்பப்படுவது வருத்தம் அளிக்கிறது. 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த இந்த கொடுஞ்செயல் மிகுந்த வேதனை அளிக்கிறது. முதல்வர் விஜய் உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு குழந்தைக்கான நீதியும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பும் தான் இந்த அரசின் முதல் முன்னுரிமை. இத்தகைய உணர்வு பூர்வமான சூழ்நிலையிலும் அடிப்படையற்ற விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் நடைபெறுவது கவலைக்குரியது. எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை விமர்சிப்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் உண்மைகளை திரித்து ஒருவரின் தனிப்பட்ட தருணங்களையே அரசியல் ஆயுதமாக மாற்றுவது சமூகத்திற்கு ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல. தமிழக அரசு மக்கள் பாதுகாப்பிலும் நீதியிலும் எந்த சமரசமும் செய்யாது என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார்.